Dr. Uma Sendilkumar, founder of 3S அவங்களுடைய ரிவைவோட உரை இப்பொழுது அவங்க வந்து லாங்கிவிட்டி அண்ட் ஹெல்த் செஷன்ஸ் பற்றி இப்பொழுது நம்மிடையே உரையாடுவாங்க. லாங்கிவிட்டி அண்ட் ஹெல்த் பற்றி உரையாட டாக்டர் உமா செந்தில்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சவுண்டே கேட்கலையே. எப்படி இருக்கீங்க? ஆல் குட்? குட். என்னோட பேர் டாக்டர் உமா செந்தில்குமார். ஐம் அ ஃபிசிஷியன் ஆண்டர்பிரினர். New to Coimbatore for the last 4 months. We have started a clinic called 35 Revive in Araspuram. இன்னைக்கு உங்களோட பேச போகிற டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு பீயிங் அன் ஆண்டர்பிரினர். நீங்கள் எல்லோரும் நிறைய இங்கே ஆண்டர்பிரினர்ஸ் இருக்கீங்க. டாக்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன், வெரி எக்ஸைட்டிங். ஸோ இதை பற்றி உங்களோட ஷேர் பண்ணலாம். இதுக்கும் ஆரோக்கியத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். Before I begin, I want to thank everybody, all the organizers, for giving me this wonderful opportunity. Thank you for having me here. ஸோ ஆரம்பிக்கிறது வந்து முதல்ல நான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்க விரும்புகிறேன் உங்கள் எல்லார்கிட்டையும். வயது ஏறும்போது ஆரோக்கியம் குறையணுமா? எவ்வளோ பேர் இதுக்கு கை தூக்குறீங்க? குறையணும் அப்படின்னா கை தூக்குங்க. வயதானாலே ஆரோக்கியம் குறையணும் அப்படிங்கிறவங்க கை தூக்கலாம். வெரி நைஸ். நிறைய பேர் அதை ஒத்துக்கவே இல்லை. ஐ எம் வெரி ஹாப்பி. வயதானாலும் ஆரோக்கியமாக முடியும், எவ்வளோ வயசானாலும் ஆரோக்கியத்தோடு இருக்க முடியும். அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ உங்களோட வாழ்க்கை வளர்ந்துட்டே இருக்கு, ஆனால் உங்களோட உடல் நலம் அதுக்கு ஏற்ற மாதிரி டிரான்ஸ்லேட் ஆகுதா? நீங்கள் எப்படி உங்களோட உடம்பை பாதுகாத்துக்கிறீங்க? ஒரு வருஷமும் உங்களுக்கு வயசு ஆகும்போது நீங்கள் எப்படி உங்களோட பாதுகாத்துக்கிறீங்க? இதில் வந்து என்னென்னா, நம்ம ஒரு ஸ்டேஜில் நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். ஒன்று வந்து வேலை, அப்புறம் குடும்பம், அப்புறம் நம்மளோட பொறுப்பு அதிகமாகுது as we age. அதனால் வர சில காம்ப்ளிகேஷன்ஸ், தூங்காமல் வந்து வேலை பார்க்குறது, உடற்பயிற்சி அதனால் குறையுது, அப்புறம் நம்ம உட்காந்துட்டே வேலை பார்க்குற நேரம் வந்து இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால் வர உடல் உபாதைகள், அதனால் வர டிசீசஸ். ஸோ இடுப்பு அளவு வந்து அதிகமாகுது. சர்க்கரை நோய் 10ல் 2ல் ஒருத்தருக்கு இப்போ நம்ம சர்க்கரை நோய் பார்க்குறோம் கிளினிக்கில். ஸோ இது எல்லாமே நம்மளோட வாழ்க்கை முறையில் மாறிக்கிட்டே வருது. ஸோ உங்கள் உடம்பை நீங்கள் எவ்வளோ பாதுகாத்துக்கிறீங்களோ அவ்வளோ நாள் அது வந்து உங்களுக்காக ஒத்துழைக்கும். இப்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் உங்களோட வயசு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக உங்களோட வயசு தெரிஞ்சிருக்கும். அதை தான் நம்ம வந்து மெடிக்கலி வி கால் இட் அஸ் குரோனலாஜிக்கல் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட பாஸ்போர்ட்டில், உங்களோட ஆதார் கார்டில் என்ன வயசு இருக்கோ அதுதான் குரோனலாஜிக்கல் ஏஜ். பட் மெடிசனில் வி ஆல்சோ டாக் அபவுட் பயாலாஜிக்கல் ஏஜ். பயாலாஜிக்கல் ஏஜ் அப்படின்னா என்னென்னா, உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு வயசு இருக்குது. அந்த வயசை தெரிஞ்சுக்கிறது தான் பயாலாஜிக்கல் ஏஜ். அண்ட் இப்போ அதை வந்து பல விதமான பிளட் டெஸ்ட்டில் நம்ம அந்த வயசை தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஹார்ட்டோட ஏஜ் என்ன, உங்கள் லங்ஸோட ஏஜ் என்ன, உங்கள் மசிலோட ஏஜ் என்ன, இது எல்லாமே நம்ம கிளியராக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து வெளியில் வந்து 30+ இருக்கலாம், ஆனால் உங்களோட உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ் வந்து 50+ இருந்ததுன்னா 50+ தான் உங்களோட ரியல் ஏஜ். அதை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஸோ யூ ஆர் ஆஸ் ஓல்ட் அஸ் யுவர் ஆர்கன் ஏஜ். அந்த ஆர்கன் ஏஜை வந்து எப்படி ரிவர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து இப்போது 30 வயசில் இருக்கீங்க, உங்களோட ஆர்கன் ஹார்ட்டோட ஏஜ் வந்து 45 இல்லை 50 இருந்ததுன்னா அதை 30க்கு ரிவர்ஸ் பண்ண முடியும். அதுதான் பயாலாஜிக்கல் ஏஜ் ரிவர்சல்னு சொல்கிறோம் நம்ம. இப்போது நிறைய கேட்டிருப்பீங்க சோஷியல் மீடியாலலாம் வந்து இன்ஃப்ளமேஜிங் அப்படிங்கிற வார்த்தை, இன்ஃப்ளமேஷன் கேட்டிருப்பீங்க. அது என்ன இன்ஃப்ளமேஷன், அண்ட் இன்ஃப்ளமேஷனால் வர என்னென்ன தொந்தரவுகள் நம்ம உடம்புக்கு வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது, ஸோ எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து நெருப்பு பிடிச்சிக்குது அப்படின்னா ஃபயர் அலாம் வரும். இந்த ஃபயர் செக்யூரிட்டி வந்து அலாம் ஆன் பண்ணுவாங்க. அந்த நெருப்பு அணைஞ்ச உடனே அந்த அலாமும் ஸ்டாப் ஆகிடும் இல்லைங்களா? ஆனால் அதே அலாம் வந்து போயிட்டே இருந்ததுன்னா அது எப்படி நம்ம காதுக்கு வந்து கெடுதலோ அதே மாதிரி தான்
நம்ம உடம்புல வந்து இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு பயாலாஜிக்கல் ப்ராசஸ். இப்போ உங்களுக்கு வந்து சளி இருமலோ இல்லை ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனோ அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு இன்ஃப்ளமேஷனுங்கிற அந்த ப்ராசஸ் நடக்கும். அது நடந்தால் தான் உங்களுக்கு உடம்பு சரியாகும். ஆனால் அதே இன்ஃப்ளமேஷன் உடம்பு சரியானப்புறமும் கண்டினியூ ஆச்சுன்னா அது பேர் மைக்ரோ இன்ஃப்ளமேஷன் இன் க்ரானிக் டிசீசஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களோட இன்ஃப்ளமேஷன் கண்டினியூ ஆகிட்டே இருந்ததுன்னா அது வந்து பல உடம்புல வர பல வியாதிகளுக்கு அது ஒரு ரீசனாக இருக்குது. அதை தான் இங்கே வந்து இன்ஃப்ளமேஜிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சின்ன சின்ன இன்ஃப்ளமேஷன் அதிகமாகும் போது நீங்கள் வந்து உள்ளே வந்து சீக்கிரமாக ஏஜ் ஆக ஆரம்பிப்பீங்க. நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு வந்து உங்கள் ஏஜ் வந்து 30 இருக்கலாம், ஆனால் பார்க்குறதுக்கு 45 வயசு மாதிரி தெரிவிங்க. அந்த இன்ஃப்ளமேஜிங் அப்படிங்கிற ப்ராசஸை குறைக்கிறது தான் பயாலாஜிக்கல் ஏஜ் ரிவர்சலோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இதில் வந்து அந்த இன்ஃப்ளமேஷனை அதிகப்படுத்துகிற சில விஷயங்கள் நமக்கு காமனாக தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஸோ நம்ம விசரல் ஃபேட்டுன்னு சொல்கிற நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பு சத்து அது எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு இன்ஃப்ளமேஷன் ஜாஸ்தி ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் நீங்களே பார்க்கலாம். நிறைய இப்போ ஸ்டோர்ஸ்லாம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் போனீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்ஸ் ஆகட்டும், சிப்ஸ் ஆகட்டும், எனிதிங் தட் கம்ஸ் இன் அ பேக்கேஜ் இஸ் அன் அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட். அந்த ஃபுட்ஸ் எடுக்கும்போது இன்ஃப்ளமேஷன் அதிகமாகலாம். நெக்ஸ்ட்டு வந்து உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறது, எக்ஸசைஸே பண்ண மாட்டேன், எனக்கு டைமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது உங்கள் பாடி எல்லாமே ஸ்டிஃப் ஆக ஆரம்பிக்கும். அதுவும் இன்ஃப்ளமேஷனுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து தூக்கம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணுறது, நம்ம வேலை நடக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் ஃபஸ்ட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணுறது நம்மளோட ஸ்லீப்பை. நம்ம ஸ்லீப்பை எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறோமோ அவ்வளோ இன்ஃப்ளமேஷன் உடம்புல ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ரொம்ப நாளாக வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறது, க்ரானிக்காக ஏதாவது ஒரு மன அழுத்தம், ஃபேமிலியில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், ஒர்க் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், ஏதாவது ஒரு மன அழுத்தம் கான்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா அதுவுமே உங்களுக்கு வந்து இன்ஃப்ளமேஷனில் கொண்டு போய் விடும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், நீங்கள் வந்து ஸ்மோக் பண்ணுறதோ இல்லை ஆல்கஹால் எடுக்கிறதோ அது எல்லாமுமே உங்களுக்கு இன்ஃப்ளமேஷனில் வரும். லாஸ்ட்லி நீங்கள் இருக்கிற சுற்றுச்சூழல் நிலை, நீங்கள் வந்து என்ன மாதிரியான காற்றை சுவாசிக்கிறீங்க, என்ன மாதிரியான ஃபுட்ஸை சாப்பிட்றீங்க, எதுலேருந்து தண்ணி குடிக்கிறீங்க, பிளாஸ்டிக் பாட்டிலில் குடிக்கிறீங்களா இல்லை கிளாஸ் பாட்டிலில் குடிக்கிறீங்களா இல்லை மட் பாட்டில் குடிக்கிறீங்களா, இதில் எல்லாமே இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து நீங்கள் வாய்க்குள்ளே போடுற ஒவ்வொரு விஷயமும் இட் லீட்ஸ் டு some amount of inflammation if it is not the right product. So இந்த இன்ஃப்ளமேஷனால் உங்கள் உடம்பு என்ன சொல்ல வருது அப்படின்னா, காரணம் இல்லாமல் நீங்கள் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் உங்கள் பாடியில் இன்ஃப்ளமேஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுனா பிளட் டெஸ்ட்டில் கொஞ்சம் கண்டுபிடிக்கலாம். பட் அது இல்லாமல் உங்களுக்கு ஃபிசிக்கலாக என்னென்ன ஃபீச்சர்ஸ் வரும்னா, காரணமே இல்லாமல் ஒரு சோர்வு, நான் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கேன், எப்பயுமே டயர்டாயிடுறேன், சீக்கிரமாக எனக்கு வந்து சோர்வு 2 மணி 3 மணி ஆனாலே ரொம்ப டயர்டாயிடுது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறேன், நான் 4 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடுறேன், ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் பாடிக்கு ரெக்கவரி கொடுக்குறீங்களா அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். நீங்கள் ரெக்கவரி அப்படிங்கிறது நீங்கள் வந்து எவ்வளோக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு உங்களுக்கு பாடிக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். ரெஸ்ட்டுங்கிறது தூக்கம் இல்லை, ரெக்கவரி. எப்படி நீங்கள் வந்து உங்கள் உடம்பையும் மனசையும் நிதானப்படுத்துறீங்க அப்படிங்கிறது தான் ரெக்கவரி. ஸோ அது இல்லாமல் போகிறது. அப்புறம் காலையில் எந்திரிச்சோடனே உடம்பெல்லாம் ஸ்டிஃபாக இருக்கிறது. நெக்ஸ்ட்டு வெயிட் சர்க்கம்ஃபரன்ஸ், அது ரொம்ப அதிகமாக உட்காந்துட்டே வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் சர்க்கம்ஃபரன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்கள் வெயிட் என்னவோ அதில் பாதி தான் உங்களோட இடுப்பளவு இருக்கணும். அதை நீங்கள் கண்டிப்பாக ஒரு டேப் வாங்கணும். இன்றைக்கி வந்து இந்த ஸ்பீச்சுக்கு அப்புறம் நீங்கள் வீட்டில் வாங்க வேண்டிய ஒரு பொருள் வந்து மெஷரிங் டேப் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மெஷரிங் டேப்பை வச்சு நீங்கள் உங்களோட வெயிட் சர்க்கம்ஃபரன்ஸை மெஷர் பண்ணுங்கள். அது அதிகமாக இருந்ததுன்னா 0.80 சென்டிமீட்டர்ஸ்க்கு மேலே விமன்கோ இல்லை 95 சென்டிமீட்டர்ஸ் மேலே மென்கோ இருந்ததுன்னா அது ஹெல்த்தியான வெயிட் சர்க்கம்ஃபரன்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட்டு நீங்கள் காலையில் எந்திரிச்சாலும் நான் 7 மணி நேரம் தூங்கினேன் ஆனாலுமே டயர்டாக இருக்குது அப்படின்னா there is some inflammation going on. அப்புறம் பல்லு தைக்கும் போதே எனக்கு பிளட்டு வருது, அந்த ஈரிலேருந்து பிளட் வருது அப்படின்னு சொல்கிறதும் இன்ஃப்ளமேஷன் தான். இதனால் என்ன ஆகும், ரொம்ப நாளாக இன்ஃப்ளமேஷன் உடம்புல இருந்துகிட்டே இருந்ததுன்னா அதுதான் பல வியாதி வர்றதுக்கான முதல் ஸ்டெப். ஆக்சுவலி இது கொண்டு போய் உங்களோட ஹார்ட் டிசீஸில் வரலாம். இன்றைக்கி எவ்வளோ பேர் ஸ்டென்ட் போடுறாங்க, எவ்வளோ பேர் ஹார்ட் அட்டாக், யங்ஸ்டர்ஸ்க்கு ஹார்ட் அட்டாக் வருது. இதுக்கெல்லாம் ரீசன் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க உடம்புல இன்ஃப்ளமேஷன் வந்து ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இன்ஃப்ளமேஷன் இஸ் அ கீ பாயிண்ட் ஃபார் மெனி டிசீசஸ். ஸோ அந்த ஹார்ட் டிசீஸ் வரலாம், டயபிட்டிஸ் வரலாம், அப்புறம் உங்களோட
மசில் தசை வந்து பலவீனமாகலாம், அடிக்கடி கீழே தடுக்கி விழுறது, ஃப்ராக்சர்ஸ் ஆகிறது. அதுக்கப்புறம் மூளையில் வந்து நிலைவாற்றல் குறையுது, காக்னிஷன். ஐயோ நான் இன்னைக்கு என்ன சொல்ல வந்தேனே எனக்கு தெரியல, என்னோட ஃப்ரெண்டோட ஃபோன் நம்பர் மறந்துடுச்சு, அவங்க பேர் மறந்துடுச்சு. இதெல்லாம் வந்து சிக்னல்ஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன். அப்புறம் என்ன காயமானாலும் மெதுவாக ஆறுது, கட்டாச்சா இல்லை ஏதாவது ஒரு காயம் உடம்புல வந்தால் அது வந்து உடனே ரிப்பேர் ஆகிறது இல்லை. லாஸ்ட்லி இது எல்லாமே எங்கே கொண்டு போய் முடியும்னா, நம்ம வந்து ரிட்டையர் ஆகணும் அப்படின்னா நம்ம பேங்க்கில் ஒரு பேலன்ஸ் இருக்கணும் இல்லைங்களா, அப்போ தான் வந்து கம்ஃபர்டபுளாக ரிட்டையர் ஆக முடியும். அதே மாதிரி நம்ம ஓல்ட் ஏஜில் நம்ம உடம்புல வந்து ஃபிசியலாஜிக்கல் ரிசர்வ்னு சொல்லுவாங்க. எவ்வளோக்கு நீங்கள் வந்து அந்த டெபாசிட் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் முதுமையில் வரக்கூடிய வியாதியை எதிர்க்கிற சக்தி வந்து உங்களுக்கு இருக்கும். இட்ஸ் லைக் எ ஃபியூவல் டேங்க். அந்த டேங்கை வந்து நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் வந்து ஃபிசியலாஜிக்கல் ரிசர்வ்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ரெகுலராக வந்து நடக்கணும். மூமெண்ட் இஸ் மெடிசன்னு சொல்லுவோம் நாங்கள். மெயின் திங், இந்த லெக்சர் முடிஞ்சு நீங்கள் வெளில போகும்போது உங்கள் மனசில் ஒரே ஒரு விஷயம் வந்ததுன்னா, ஐ எம் வெரி ஹாப்பி. நீங்கள் சாப்பிட்ட அப்புறம் எந்த வேலை சாப்பிட்டாலும், பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் எது சாப்பிட்டாலுமே அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 10 minutes நடங்க. இமீடியட்டாக உட்காராதீங்க, இமீடியட்டாக தூங்காதீங்க. 10 to 15 minutes நடந்ததுங்கன்னா இட் இஸ் சயின்டிஃபிக்லி ப்ரூவன் தட் இமீடியட்டாக வாக் பண்ணும்போது உங்களோட குளுக்கோஸ் வந்து ஸ்பைக் ஆகாது. இட் வில் பி இன் அ ஸ்டேபிள் லெவல். ஸோ நீங்கள் இமீடியட்டாக வந்து ரெஸ்ட் பண்ணும்போது அது எல்லாமே சுகராக உங்கள் பிளட்டில் கன்வெர்ட் ஆகும். ஸோ சாப்பிட்ட அப்புறம் 10 நிமிஷம் நடப்பீங்களா? கேன் ஐ ஆஸ்க் எஸ் ஆர் நோ? நடப்பீங்களா? தேங்க்யூ. எஸ், பர்ஃபெக்ட். ஸோ நீங்கள் வந்து தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சாப்பிட்டோன்னு நடங்க, யுவர் பிளட் சுகர் வில் கம் அண்டர் கண்ட்ரோல். நெக்ஸ்ட் வந்து ஃபுட்டு வந்து எல்லாருமே வி ஹாவ் டு லிவ் அவர் லைஃப். அது வந்து பார்ட்டி போக இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் வரும்போது சாப்பிடலாம் ஸ்வீட்ஸ். பட் ரெகுலரான அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட், இன்றைக்கி ஒரே ஒரு ஜிலேபி தான் சாப்பிட்டேன், நாளைக்கு ஒரே ஒரு ஜாங்கிரி தான் சாப்பிட்டேன், அப்படி இல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு தப்பு பண்ணால் அது பெரிய தப்பாக ஒரு நாள் மாறும் இல்லைங்களா? ஸோ அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் அப்படிங்கிற அந்த சுகரை வந்து நீங்கள் கட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ அது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. ஒரு ஃபெஸ்டிவலோ இல்லை ஒரு பர்த்டேயோ அந்த டைமில் மட்டும் ஸ்வீட்ஸ் எடுக்கலாம். ரெகுலர் ஸ்வீட்ஸ் இஸ் நாட் குட் ஃபார் யூ. அப்புறம் தூக்கம், சீரான தூக்கம், 7 to 9 மணி நேரம் தூக்கம் ஆகுங்க. தூக்கங்கிறது என்னென்னா, நம்ம வந்து இப்போ பார்த்துருப்பீங்க நிறைய சானா, இந்த ரெட் லைட்டு, அந்த மாதிரி தெரப்பீஸ்லாம் நிறைய இருக்குது. அது பண்ணுற வேலையை விட தூக்கம் வந்து அழகான ரெஸ்ட் கொடுக்கும் உங்கள் உடம்புக்கு. நீங்கள் வந்து தூங்கும்போது தான் உங்கள் பாடி வந்து ரிப்பேர் ஆகும். ஸோ ரிப்பேர் மெக்கானிசம்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாளைக்கு நம்ம திரும்ப எழுந்து ஓடணும் அப்படின்னா இன்னைக்கு அந்த தூக்கம் தேவை. ஸோ 7 to 9 hours ஆஃப் ஸ்லீப் இஸ் அ மஸ்ட். அதை காம்ப்ரமைஸ் பண்ணி நீங்கள் போகும்போது ஏதாவது ஒரு நாள்லாம் பாடி அட்ஜஸ்ட் பண்ணும். 1 or 2 days இஸ் ஓகே. பட் ரெகுலராகவே உங்கள் ஹேபிட் வந்து 4 to 5 hours தான் நான் தூங்குறேன் அப்படின்னா யூ ஹாவ் டு சிட் அண்ட் திங்க் அபவுட் இட். ஏன்னா அது ஃபியூச்சரில் டெஃபினெட்லி யூ வில் பே தி ப்ரைஸ் ஃபார் தட் புவர் ஸ்லீப். அப்புறம் மைண்ட் பாடி கனெக்ஷன், ஒரு பர்பஸ். இப்போ வந்து நீங்கள் வாட் இஸ் தட் பர்பஸ் ஆஃப் யுவர் லைஃப், நீங்கள் வந்து எதுக்காக ஓடுறீங்க, அங்கே பர்பஸை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். ஒரு சோஷியல் கனெக்ஷன்ஸ் இருக்கணும். உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு அவுட்லெட் வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் அந்த மைண்ட் பாடி கனெக்ஷனுக்கு இருக்குது, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் டெய்லி படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் பண்ணலாம். நம்ம வந்து கண்ணை மூடி ஒரு 5 வாட்டி டீப் இன்ஹலேஷன் எக்ஸலேஷன் பண்ணலாம். மூச்சு நல்லா இழுத்து விடுறது வந்து கண்ணை மூடி பண்ணும்போது யூஆர் வைண்டிங் டவுன், உங்கள் பாடி வந்து ரெஸ்ட் ஆகும். ஸோ அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணலாம். சின்ன சின்ன மாற்றங்கள் தான் வந்து பெரிய அளவில் உங்கள் ஹெல்த்துக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ லாஸ்ட்டாக இது வந்து சொல்லிக்கணும்னு விரும்புகிறேன். இது வந்து உங்களோட தசை வந்து என்னென்னா, நம்ம வந்து பார்த்துருப்போம் பாடி பில்டர்ஸ்லாம் எவ்வளோ பல்கியாக மசில் வச்சுருப்பாங்கன்னு. அந்த தசை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபார் யுவர் லாஞ்சிவிட்டிங்கிறது நீங்கள் எவ்வளோ நாள் வாழ்கிறீங்கிறது மட்டும் இல்லாமல் எவ்வளோ நாள் ஆரோக்கியமாக இருக்கீங்க அப்படிங்கிறது தான் ஹெல்த் ஸ்பேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எவ்வளோ நாள் இருக்கீங்களோ அவ்வளோ நாளுமே உங்களோட எனர்ஜி, உங்களோட வைட்டாலிட்டி, உங்களோட இண்டிபெண்டன்ஸ், நீங்களாக ஒரு இடத்துக்கு போக முடியுமா, யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நீங்கள் உங்கள் லக்கேஜை தூக்க முடியுமா, நீங்களாக ட்ராவல் பண்ண முடியுமா, அந்த எனர்ஜி ஒரு 30s 20s இருந்த எனர்ஜி வந்து உங்களால் கீப் அப் பண்ண முடியுதா அப்படிங்கிறது தான் அது டிசைட் பண்ணுறதே உங்கள் தசை தான். ஸோ தசை இஸ் அ ஃபிக்ஸட் டெபாசிட். ஓகே, ஸோ நீங்கள் வந்து தசையை வளர்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம கிளினிக்கில் வந்து BAAன்னு ஒரு மிஷின் வச்சுருக்கோம். ஸோ யூ செக் யுவர் பாடி வெயிட். அந்த பாடி வெயிட்டை பார்க்கும்போது அந்த பாடி வெயிட் வந்து எவ்வளோ வந்து ஃபேட்டால், கொழுப்பால் வருது,
எவ்வளோ வந்து தசையால் வருது அப்படிங்கிறத அந்த மிஷினில் தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோக்கு வெயிட் வந்து தசையால் வருதோ அதுதான் ஹெல்த்தி வெயிட். ஸோ தசையை எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணுறோமோ உங்கள் போன் வந்து பலமாக இருக்கும். ஸோ எண்ட் ஆஃப் லைஃப் இங்கே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, கடைசி காலத்தில் அம்மாக்கோ இல்லை பாட்டிக்கோ தாத்தாக்கோ கீழே விழுந்து ஒரு போன் ஃப்ராக்சர் ஆச்சுன்னா அதோட அவங்க லைஃப் அப்படியே ஸ்லோ டவுன் ஆகிடும். ஸோ ஃப்ராக்சர் வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னா உங்கள் தசை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். இட்ஸ் லைக் ஒரு கான்க்ரீட் பில்லரை சுற்றி ஒரு சிமெண்ட் போடுற மாதிரி தசை இஸ் தி சிமெண்ட் ஃபார் தி போன். ஸோ நீங்கள் வந்து மசிலை வந்து ப்ரிசர்வ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா certain exercises. நீங்கள் காலையிலேருந்து ஐம் ஷுர் யூ ஆர் சிட்டிங் அண்ட் லிசனிங் டு தி லெக்சர். ஸோ ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணலாமா? ரெடியா? எல்லாரும் எழுந்திக்கலாமா? ஒன்றுலேருந்து 10க்குள்ளே யாராவது ஒரு நம்பர் சொல்கிறீங்களா? 5. ஓகே, I'll pick 5. ஸோ 5 வாட்டி பண்ண போகிறோம் அந்த எக்ஸசைஸ். ஓகே, ஸோ கையை எப்படி வச்சுக்க போகிறீங்க? ஸ்ட்ரெயிட்டாக 2 கையும் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. என் கையில் இன்னொரு கையில் மைக் இருக்குது. ஸோ கீப் போத் ஹேண்ட் ஸ்ட்ரைட் அண்ட் தென் சேர் இருக்கிற மாதிரியே உட்காருவீங்க, ஆனால் சேரில் உட்கார மாட்டீங்க. ஓகே, ஸோ 1 ஸ்குவாட், 2 good, 3 very nice, 4 excellent and 5 perfect. Thank you. நல்லா கோஆப்ரேட் பண்ணீங்க. வெரி 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 வெல் டன். குட். ஸோ ஸ்குவாட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸசைஸ். நீங்கள் நிறைய நேரம் உட்காந்துருக்கீங்க, இல்லை ஒரு ட்ராவலில் இருக்கீங்க அப்படின்னா நான் சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். கடையில் உட்காந்துருக்கீங்க, ரொம்ப நேரமாக கடையில் உட்காந்துருக்கீங்க, என்ன பண்ணலாம்? இப்போ நான் சொன்ன அந்த ஸ்குவாட்ஸ் பண்ணலாம். ஸ்குவாட்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்கள் காலில் இருக்கிற அந்த இரத்த குழாயில் இருக்கிற ரத்தம் எல்லாம் கீழே பூல் ஆகிருக்கும். ரொம்ப நேரம் உட்காரும்போது கால் வீக்கம் பார்த்துருப்பீங்க. அது ஏன்னா பிளட் பூல் ஆகும். ஸோ அந்த பூலிங் ஆஃப் பிளட்டை மேலே பம்ப் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்குவாட்ஸ் பண்ணலாம். ஸ்குவாட்ஸ் பண்ணும்போது உங்கள் வயிற்றை சுற்றி இருக்கிற அந்த ஃபேட்டும் கரைய ஆரம்பிக்கும். ஒரு நாளைக்கு 30லேருந்து 50 ஸ்குவாட் வரைக்கும் பண்ண சொல்லுவேன். உங்களால் எவ்வளோ கீழே உட்கார முடியுதோ. ஃபுல் ஸ்குவாட் வந்து கீழே ஃபுல்லாக உட்காந்து எந்திரிக்கிறது. அது முடியல அப்படின்னா ஒரு சேரில் உட்காந்து எந்திரிக்க பழகலாம். அது ஒன் திங். நெக்ஸ்ட் திங், ரொம்ப நேரம் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா இங்கே காலை வந்து நீங்கள் இப்படி ரைஸ் பண்ணி கீழே வைக்கலாம். உங்களோட டோஸ் இப்படி ரைஸ் பண்ணி கீழே வைக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் வந்து ஹீல் ரைஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்கள் கண்டங்காலில் இருக்கிற சின்ன சின்ன ரத்த குழாயிலெல்லாம் வந்து ரத்தம் வந்து மேலே ஹார்ட்டுக்கு போக ஆரம்பிக்கும். அது ரொம்ப முக்கியம். ஒரு 5 hours ட்ராவல் போகிறீங்க, 6 hours ட்ராவல் போகிறீங்க அப்படின்னா யூ கேன் டூ தி டிப்பி டோஸ். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா உங்களோட காஃப் மசில் இருக்கிற பிளட் எல்லாம் சர்க்குலேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து நீங்கள் உட்காந்துட்டே இருக்கும்போதும் பண்ணலாம், நீங்கள் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது பண்ணலாம். ஸோ மூவ் யர் பாடி. எவ்வளோ நீங்கள் பாடியை மூவ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்கள் பாடி வில் தேங்க் யூ ஃபார் லேட்டர் லைஃப். நெக்ஸ்ட் வந்து உங்களோட நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணணுன்னா பேலன்ஸ் ஷீட் இல்லாமல் பண்ண மாட்டீங்க. கண்டிப்பாக யூ லுக் அட் யர் பேலன்ஸ் ஷீட் பீரியாடிக்கலி. அந்த மாதிரி உங்கள் பாடியையும் நீங்கள் ரொட்டீன் செக் பண்ணியே ஆகணும். நான் நல்லா தானே இருக்கேன், என் வண்டி நல்லா தானே ஓடுது, நான் ஏன் கொண்டு போகணும் சர்வீஸ்க்கு? நிறைய மென்டாலிட்டி அட்லீஸ்ட் இன் இந்தியன் கான்டினென்ட்ஸ். ஐ ப்ராக்டிஸ்ட் இன் US, ஐ ப்ராக்டிஸ்ட் இன் UAE, அயர்லாண்ட், கரீபியன் 4 கண்ட்ரியில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் ஆஸ் அ ஃபிசிஷியன். பட் என்னென்னா ஒன் திங் இங்கே நான் பார்க்குறது என்னென்னா, இப்போ கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே என்ன பார்க்குறேன்னா, people have this mentality, why should I go to a doctor when I'm doing well? நல்லா தானே இருக்கேன், நான் ஏன் டாக்டர்கிட்ட போகணும்? கண்டிப்பாக போகணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி சில மைக்ரோ இன்ஃப்ளமேஷன் ஏர்லியாக நம்ம பிக்கப் பண்ணும்போது அதை வந்து ஒரு பெரிய டிசீஸாக வராமல் தடுக்க முடியும். இதை நாங்கள் டயபெட்டிஸை தடுத்திருக்கோம், ஹார்ட் டிசீஸை தடுத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி யூ கேன் ஆல்வேஸ் கெட் யோர் செல்ஃப் செக்ட் எவ்ரி இயர். ஓகே, இயர்லி ஒன்ஸ், பட் தரவு செக்கிங் பண்ணணும். நீங்கள் பண்ணுறது சும்மா இந்த 1000 rupeesக்கு ஃபுல் பாடி செக்அப் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கம்ப்ளீட் பேனல் நீங்கள் செக் பண்ணணும். அது என்னங்கிறத நான் இங்கே சொல்கிறேன். ஸோ பிளட் ப்ரெஷர் மெயினாக வந்து அது ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ், நான் திரும்ப இதை சொல்கிறேன். உங்கள் வெயிஸ்டோட சுத்தளவு வந்து ரொம்ப முக்கியம். இஃப் யுவர் வெயிஸ்ட் இஸ் பிக்கர் யூ ஹாவ் டு ஃபீல் சேட் அபவுட் இட் அண்ட் டூ சம்திங் அபவுட் இட். அண்ட் தென் உங்கள் உடம்புல இருக்கிற எவ்வளோ கொழுப்பு, நான் சொன்ன மாதிரி உங்கள் பாடி வெயிட் சும்மா வெயிங் மிஷினில் நிற்காமல் பாடி அனாலிசிஸ் மிஷினில் பார்த்து உங்களோட வெயிட் எது வந்து நல்ல வெயிட் எது கெட்ட வெயிட்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட கொலஸ்ட்ரால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அது. அப்புறம் உங்களோட மசில் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குது, உங்களோட மசில் ஸ்ட்ரென்த்துக்கும் டெஸ்ட் இருக்குது. உங்கள் தசை வந்து பலமாக இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஹார்ட் அண்ட் லங் ஃபிட்னஸ், இதுக்கு வந்து ட்ரெட்மில்ல நடந்து டெஸ்ட் பண்ணுவாங்க, அதுவும் கண்டிப்பாக பண்ணணும் எவ்ரி இயர். உங்களோட தூக்கம், உங்களோட ஸ்ட்ரெஸ் இதெல்லாமும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஏன்னா இதெல்லாம் சேர்ந்தது தான் ஹெல்த்து. நாங்கள் வந்து
லேப் ரிப்போர்ட்ஸில் நார்மலாக இருக்கேன் அப்படிங்கிறது ஹெல்த்தி இல்லை. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். உங்கள் ரிப்போர்ட் எல்லாமே நார்மலாக வந்தாலும் நீங்கள் வந்து மற்ற ஃபேக்டர்ஸில் ஹெல்த்தியாக இருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து இந்த ஒரு கேள்விக்காக தான் உருவாக்கப்பட்டது 3-5 ரிவைவ் அப்படிங்கிற கிளினிக். 3-5 ரிவைவ்னா என்னன்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதுக்கான அர்த்தம் வந்து என்னோட முதல் மெடிக்கல் ட்ரைனிங் வந்து நான் சித்த மருத்துவராக படித்தேன். அதுக்கப்புறம் தான் யூஎஸ் போய் எம்பிபிஎஸ் எம்டி பண்ணேன். ஸோ இது ரெண்டும் பண்ணதுனால இன்டகிரேட்டிவ் மெடிசன் அப்படிங்கிற ஒரு ஃபெலோஷிப்பும் பண்ணேன். இந்த 2 மருத்துவத்தையும் எப்படி அழகாக மிக்ஸ் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிறத பண்ணேன். இதை தான் நான் யூஎஸ்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஒரு நோக்கத்தோடு உருவானது தான் 3-5 ரிவைவ். இதில் வந்து என்ன நாங்கள் மெயினாக பார்க்குறோன்னா, உங்களுக்கு நோய் இருக்கா இல்லையான்னு மட்டும் இல்லை, ஆனால் உங்கள் உடம்புல எவ்வளோ இன்னும் ஃபியூவல் பாக்கி இருக்குது, ஏதாவது பிரச்சனைன்னு வந்தால் உங்கள் பாடி ஃபைட் பண்ணுறதுக்கான ரிசர்வ் உங்கள்கிட்ட இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறோம். உங்களில் எந்த பாடி பார்ட் வந்து பலவீனமாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நோய் வர்றதுக்கு முன்னாடியே நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் நம்ம செக் பண்ணுறோம். லாஸ்ட்லி நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா அதை எப்படி கண்டினியூ பண்ணணுங்கிறதையும் நம்ம செக் பண்ணோம். ஏன்னா இன்றைக்கி நல்லா இருக்கும், நாளைக்கும் அது கண்டினியூ ஆகணும்னா சர்டன் திங்ஸ் நம்ம டெய்லி பண்ணணும். அது என்னங்கிறதும் நம்ம பார்க்குறோம். ஸோ 3-5 ரிவைவ் அப்படிங்கிறது 3 அப்படிங்கிறது முக்குற்றத்தில் வந்தது. வாதப்பித்த கபம்னு சொல்லுவாங்க ஆயுர்வேதம் சித்த மருத்துவத்தில். அதுவும் 5 அப்படிங்கிறது பஞ்சபூதத்தில் வந்தது. இதை புதுப்பிக்கிறது தான் ரிவைவ். அண்ட் ஆல்சோ மாடர்ன் மெடிசனும் சேர்ந்து பண்ணுறோம் நாங்கள். இது வந்து லாஞ்சிவிட்டி கிளினிக், அதாவது நீங்கள் எவ்வளோ நாள் ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கான ஒரு கிளினிக். இப்படி ஒரு செட்டப் இங்கே இல்லை, நாங்கள் தான் ஃபஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பிகாஸ் லாஞ்சிவிட்டி மெடிசன் அப்படிங்கிறத வந்து நான் யூஎஸ் அண்ட் யூஏஇயில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். பட் அதையே இன்டகிரேட்டட் மாடலாக நம்ம கலாச்சாரத்துக்கு ஏற்ற சில விஷயங்களை கொண்டு வந்து யோகா, ப்ரீதிங் டெக்னிக்ஸ், மெடிடேஷன் ஆஸ் வெல் அஸ் மாடர்ன் பேராமீட்டர்ஸ், வாட் எவர் இஸ் நீடட் இந்த லேட்டஸ்ட் பயோமார்க்கர்ஸ், இது எல்லாமே சேர்த்து நாம் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கோம். இது வந்து மல்டி டிசிப்ளினரி அப்ரோச். இதில் வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் மெடிசன் ஃபிசிஷியன் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து மல்டிபிள் டிசிப்ளின்ஸ் லைக் நான் காட்டுறேன். இதில் வந்து லெட்ஸ் டாக் அபவுட் திஸ். அதுக்கப்புறம் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்கிறேன். இது வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வர்றது ஒரு ரிப்போர்ட் மட்டும் இல்லை. இதில் நீங்கள் பார்க்குறது வந்து உங்களோட பாடி ஃபேட் எவ்வளோ இருக்குது, விசரல் ஃபேட் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். VO2 max அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் மாஸ்க்கை போட்டு ட்ரெட்மில்லில் நடப்பீங்க, உங்கள் ஹார்ட் எவ்வளோ அழகாக ஃபங்க்ஷன் ஆகுறதுங்கிற கேப்சர் பண்ணுற ஒரு டெஸ்ட் அது. அப்புறம் நீங்கள் என்ன சாப்பிட்டா உங்களுக்கு சேரும் சேராதுங்கிறதுக்கான ஒரு ரெஸ்டிங் மெட்டாபலிசம் டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் உங்களோட கிரிப் ஸ்ட்ரென்த். இந்த கிரிப் ஸ்ட்ரென்த்தை பற்றி நான் சொல்லியே ஆகணும். நீங்கள் வந்து ஒரு சாமான் தூக்கும் போது அது எவ்வளோ ஸ்டெடியாக தூக்குறீங்க அப்படிங்கிறத வச்சே உங்கள் ஹார்ட் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். ஸோ இன்றைக்கி போய் நீங்கள் வந்து அமேசானில் போய் பாருங்கள், கிரிப் ஸ்ட்ரென்த்துன்னு ஒன்று கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து அது ஒரு சின்ன மிஷின், 150 ரூபாயோ என்னவோ தான் நினைக்கிறேன். அது ஒரு கையில் வச்சு நீங்கள் அதை அமுக்க ஆரம்பிங்க. அதில் வெயிட் இருக்கும், 5 கிலோஸ் to 40 கிலோஸ் வரைக்கும் இருக்கும் அந்த கிரிப் ஸ்ட்ரென்த் மிஷினில். அது நீங்கள் வாங்கி வச்சு ரெகுலராக உங்கள் கிரிப் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஏன்னா கிரிப் ஸ்ட்ரென்த் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு யோர் ஹார்ட் அண்ட் லங் ஹெல்த். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இசிஜி பார்க்குறோம். அது இல்லாமல் உங்கள் பிளட் வெசல்ஸ் எல்லாம், காலில் இருக்கிற ரத்த குழாய்கள்லாம் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறோம். ஏன் அதை பார்க்குறோன்னா, எவ்வளோக்கு எவ்வளோக்கு கீழே இருக்கிற ரத்த குழாய்கள் நல்லா இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோக்கு மேலே இருக்கிறது நல்லா இருக்குன்னு அர்த்தம். அது இல்லாமல் உங்களோட நாடி பார்க்குறோம், வாதப்பித்த கபம்ங்கிற அந்த நாடியும் செக் பண்ணுறோம். இது இல்லாமல் உங்களோட வயிறில் இருக்கிற பாக்டீரியாஸ், குட் பாக்டீரியா பேட் பாக்டீரியான்னு சொல்லி மைக்ரோபயோம் சொல்லுவோம், அதுவும் செக் பண்ணுறோம். இது எல்லாமே செக் பண்ண அப்புறம் இப்படி ஒரு டீம் வச்சுருக்கோம். ஒரு ஜென்ரல் டாக்டர் இருக்காங்க, லைஃப் ஸ்டைல் மெடிசன் டாக்டர், அதுக்கப்புறம் ஒரு ஆயுர்வேதா டாக்டர் இருக்காங்க, ஒரு நியூட்ரிஷனிஸ்ட், ஒரு எக்ஸசைஸ் கோச் இருக்காங்க. அது இல்லாமல் யோகா தெரபிஸ்ட் அண்ட் மனநலம்காக ஒரு மென்டல் ஹெல்த் கோச்சும் இருக்காங்க. இது வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது உங்களோட ரிப்போர்ட்ஸை இல்லை, ஆனால் ஒரு கம்ப்ளீட் இன்டகிரேட்டட் பிளான். நீங்கள் அந்த பிளானை வச்சு நீங்கள் நெக்ஸ்ட்டு உங்கள் லைஃப் எப்படி லீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளியர் கட் இன்டர்வென்ஷன் பிளான் அது. ஸோ நம்ம பார்க்குற டிசீசஸ் வந்து டயபெட்டிஸ், ஹார்மோன் இஷ்யூஸ், பிளட் ப்ரெஷர், ஹார்ட் இஷ்யூஸ், லங் இஷ்யூஸ், காக்னிஷன், பிரெயின் ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தரும் நம்ம. ஏன்னா நமக்கு வயசு ஆகும்போது 30+லேருந்து நம்மளோட பிரெயினோட காக்னிஷன் வந்து குறைய ஆரம்பிக்கும். அது குறைய ஆரம்பிச்சதுனாலே உங்களுக்கு வந்து
பர்பஸ் ஆஃப் லைஃப் போயிடும். ஸோ நீங்கள் அந்த எப்படி காக்னிஷனை இன்டாக்டாக வச்சுக்கலாம். சின்ன சின்ன விஷயங்கள் நைட்டு படுக்கும் போகும்போது நம்ம யோசிக்கணும் என்னென்ன இன்னைக்கு பண்ணணும்னு ஒரு வாட்டி ரீகால் பண்ணி பாருங்கள். உங்களால் அந்த 7 hours நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கூட உங்களால் ரீகால் பண்ண முடியாது. ஏன்னா மைண்ட் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கும். ஸோ அந்த ரீகாலிங், ஜேர்னலிங் அந்த மாதிரி உங்களை வந்து மைண்டை ரெக்கவர் பண்ணுறதுக்கு, உங்கள் பிரெயின் ஏஜை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கான எல்லா ஹெல்ப்பும் இங்கே பண்ணுறோம். நம்ம பிரெயின் ஏஜும் கால்குலேட் பண்ணுறோம். வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் யுவர் பிரெயின் அப்படிங்கிறதையும் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இது பிளானில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மற்ற ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன், ஒரு ப்ராப்ளம், ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன். இங்கே வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன்னு இல்லாமல் வி கிவ் எக்ஸசைஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன், வி கிவ் நியூட்ரிஷன் ப்ரிஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சொசைட்டியில் என்ன மாதிரி இருக்கணுங்கிறதுக்கான ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன். ஸோ இட்ஸ் அ ஹோல் லைஃப் ஸ்டைல் ப்ரிஸ்கிரிப்ஷன் தட் வி ஆர் கிவிங் ஹியர். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அசஸ்மெண்ட் முடிச்சு நம்ம எல்லா டாக்டர்ஸோட ரிவ்யூவும் வச்சு ஒரு கம்ப்ளீட் ரிப்போர்ட், ஒரு சிங்கிள் ரிப்போர்ட்டாக அவங்களுக்கு கொடுத்து, நாங்கள் பிளான் ப்ரிப்பேர் பண்ணுறதே வந்து நீங்கள் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட்டை பார்த்து, ஒரு ஹெல்த் கோச்சை பார்த்து, அதுக்கப்புறம் எல்லாரையும் பார்க்கும்போது எல்லாரும் ஒரு பிளான் கொடுக்க மாட்டாங்க. இது எல்லாரும் ஒன்றா உட்காந்து என்னோட பார்வையில் அது மல்டி டிசிப்ளினரி டீம் மீட்டிங் வச்சு எல்லாரும் கலந்து உங்களுக்கு ஒரே பிளானாக கொடுப்பாங்க. ஸோ அந்த பிளானுக்கு அப்புறம் அந்த பர்சனலைஸ்ட் ஹெல்த் பிளானை வச்சு நீங்கள் உங்கள் ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவீங்க. So this is the whole model of 3-5 revive. So திரும்ப அதே கொஸ்டினுக்கு வரேன். வயது ஆகலாம், ஆனால் உங்கள் வலிமை குறையாமல் இருக்கணும். அந்த மசில் பவர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களோட பேஸ்லைனை தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி உங்களோட ஹெல்த்தோட பேஸ்லைன் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன் அதுக்கு வந்து நான் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னா, சீக்கிரமாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான வழி நிறைய இருக்குது. ஸோ நம்ம வந்து டிசீஸ் இல்லாமல் இருக்கிறது இல்லாமல் உங்களோட எனர்ஜி, வைட்டாலிட்டி, இண்டிபெண்டன்ஸ் இதை எப்படி நீங்கள் தக்க வச்சுப்பீங்க அப்படிங்கிறது தான் இந்த ஹோல் 3-5 ரிவைவோட அப்ரோச். இதில் வந்து நீங்கள் உங்கள் ஹெல்த்தை கற்றுப்பீங்க. அதோடு இல்லாமல் அந்த ஃபியூவல் டேங்க்கில் எப்படி வந்து அதை ரிசர்வ் பண்ணுறது, எப்படி வந்து அதை பாதுகாத்துக்கிறது, அந்த எனர்ஜியை எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறது அப்படிங்கிறது இதில் தெரிஞ்சுப்பீங்க. திஸ் இஸ் ஆல் டு மேக் யூ ஏஜ் ஆன் யுவர் டேர்ம்ஸ். வயசாகிறத தடுக்க முடியாது, ஆனால் அது எப்படி வயசாகுதுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. Thank you, Dr. Uma. I now invite Sri Ethirajulu அவர்கள் மேடைக்கு வந்திருந்து அவங்கள கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப அழகாக வந்து வாட் டு டூ, ஹவு டு டூன்னு சிம்பிள் ஸ்டெப் சொல்லி கொடுத்தாங்க. பர்டிகுலர்லி டெஸ்க் பவுண்டு வேலை செய்கிறவங்க எப்படி நம்மளுடைய ஃபிட்னஸை பார்க்கலான்னு, நம்மளுடைய இடுப்பு சுற்றளவு தான் நம்மளுடைய ஹெல்த்தை மெஷர் பண்ணக்கூடிய யார்ட் ஸ்டிக்ங்கிறதையும் ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்தாங்க. we have taken a few lessons from her. I hope நம்ம எல்லாருமே அதை தினமும் அந்த மாதிரி அவங்க சொல்கிற மூமெண்ட்ஸை செஞ்சு நம்மளுடைய ஃபிட்னஸை பார்த்துக்கலாம். நன்றி டாக்டர் உமா. அந்த கண்ணு